ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஜ் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம வந்து ஒரு 3 முக்கியமான கோல்டு ஜுவல்லரி பிஸ்னஸில் இருக்கிற கம்பெனியை பற்றி பார்ப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்து கோல்டு ஜுவல்லரி வந்து கண்டிப்பாக வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கு இண்டஸ்ட்ரி. 2018 ஒரு 8% சிஏஜிஆரில் இருக்குன்னா 2025 28க்குள்ளார 18% 16% இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப கோல்டு ஜுவல்லரி வந்து முன்னெல்லாம் வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்டா இருந்துச்சு. அதாவது யார் வேணாலும் அ அ எ எங்க வேணாலும் இந்த அ வச்சு செய்வாங்க, இது பண்ணுவாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, முக்காவாசி வந்து ஹால்மார்க் ஸ்டாண்டர்டு அந்த மாரிலாம் வச்சு ஒரு கோல்டு ஷாப்ஸ் அந்த அந்த மாரி கம்பெனிஸ்ல போய் தான் வந்து எல்லாரும் மக்கள்லாம் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நீங்க டேட்டாவ பார்த்தீங்கன்னா, ஒரு 85% அன்ஆர்கனைஸ்டா இருந்தது. இப்போ ஒரு 53% ஆர்கனைஸ்ட் செக்டார்ல வந்துட்டாங்க. ஸோ இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இந்தியால வந்து அ கோல்டுங்கிறது வந்து எல்லாரோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு அங்கமா இருக்குது. நீங்க அ இந்தியாவ எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து 2nd லார்ஜஸ்ட் கன்சியூமர் இன் த கோல்டு இன் த வேர்ல்டு. அதே மாரி இது வந்து என்னன்னா, நம்மளோட கலாச்சாரத்திலேயே ஒரு அங்கம் வகிக்கிறது. அது கோல்ட வந்து எல்லாருமே வந்து ஒரு நடுத்தர மக்கள்லாம் வந்து அத வந்து ஒரு சேவிங்ஸாவும் பார்க்குறாங்க. அப்புறம் ஒரு ஃபங்ஷன்ஸ் எல்லாத்துலயுமே கோல்டு இல்லாத ஒரு அ ஒரு ஒரு ஈவென்ட்டே இருக்காது. அதே மாரி வந்து ம் தங்கம் வந்து ஒரு ஒரு பாதுகாப்பான முதலீடாவும் பார்க்குறாங்க. அதாவது இப்ப நம்ம வந்து ஏதாவது ஒரு தேவைன்னா டக்குனு வந்து வித்துட்டோ, இல்ல நகைய அடகு வச்சோ அத வந்து ஒரு பயன்படுத்திக்கலாம். ஸோ, அதனால முதலீடு செய்றது, இல்ல தங்கத்தில இன்வெஸ்ட் பண்றது மக்கள்ட்ட வந்து வந்து அது மாறப்போறதில்ல. அது போக போக இன்னும் கூடிக்கிட்டே தான் போகுது. ஆ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால மட்டும் தான் தங்கத்த வந்து அ பெரிய லெவல்ல முதலீடு பண்றாங்க அப்படின்னு கிடையாது. உலக லெவல்ல பார்த்தீங்கன்னாலும், தங்கத்தில உள்ள அ பல நாடுகள வந்து தங்கமா வாங்கி வைக்கிறாங்க. இல்ல பொதுமக்களும் வந்து தங்கத்த வந்து ஒரு ஒரு ஜுவல்லரியாவோ, இல்ல ஒரு சேவிங்ஸாவோ அவங்க எல்லாருமே வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதில நம்ம மொத்தமா 3 கம்பெனி பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதில கம்பெனி வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ். இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து பார்க்குறது எப்படின்னா, இந்த கம்பெனி வந்து ஒரு சந்தை மதிப்பு வந்து ஒரு 66,000 கோடி. ஆ இவுங்க வந்து அ அ ஒரு 20,000 கோடி விற்பனை வருவாய் பண்றாங்க. 600 கோடி மாரி லாபம் ஈட்டுறாங்க. இந்த கல்யாண் ஜுவல்லரிய பத்தி மேற்கொண்டு பார்ப்போம். அவங்க எவ்வளோ ஷோரூம்ஸ் வச்சிருக்காங்க, எங்கெல்லாம் பிரசன்ஸ் இருக்குன்னு சொல்ட்டு. இப்ப கல்யாண் ஜுவல்லரிஸ பார்த்தீங்கன்னா, அவங்க வேர்ல்டு வைட் பெர்சன்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 241 ஸ்டோர்ஸ் வச்சிருக்காங்க. இவங்களுக்கு வந்து குறிப்பிட்டு சொல்லும்படியா வந்து மிடில் ஈஸ்ட்ல மட்டுமே வந்து 36 ஸ்டோர்ஸ் இருக்கா. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து நல்ல ரெவென்யூ குரோத்து வருஷம் வருஷம் அவங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டுருக்கு. அதேமாரி அவங்களோட நெட் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. நல்ல ஒரு க்ரோயிங் ஸ்டேஜ்ல இருக்கிற கம்பெனி. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, கடந்த 1 வருஷத்துல இந்த கம்பெனி எவ்வளோ ரிட்டர்ன் குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 50%க்கு மேல அவங்க வந்து லாபம் குடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் ஆக்சுவலா. ஒரு 100%க்கு மேல அ எந்த கம்பெனி குடுத்தாலுமே அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மென்ட் ரிட்டர்ன் தான். இப்ப அந்த போன வருஷம் வந்த அதே மாரி ரிட்டர்ன் வந்து அடுத்த வருஷமும் வருமான்னு சொல்ல முடியாது. பட் இது வந்து ஒரு சேஃபஸ்ட்டான ஒரு கோல்டுங்கிறது வந்து ஒரு நல்ல அ இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு ஒரு கோல்ட்ல பண்ற இன்வெஸ்ட்மென்ட் பண்றது அது வந்து வேஸ்ட் ஆவாது. எப்படியா இருந்தாலும் கோல்டோட ரேட் வந்து ஏறிக்கிட்டே தான் போகுது. அதேமாரி மக்களும் வந்து யாரும் கோல்ட வாங்க போறது நிறுத்த போறது கிடையாது. கல்யாண் ஜுவல்லரிக்கு அடுத்தபடியா நம்ம பார்க்குற கம்பெனி வந்து சென்கோ கோல்டு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 கோடிக்கு உள்ள சந்தை மதிப்பு உள்ள கம்பெனி. அவங்க அது மாரி வந்து சேல்ஸ் வந்து ஒரு 5,283 கோடி லெவல்ல பண்றாங்க. அதுல நிகர லாபமும் வந்து ஒரு 205 கோடி பண்றாங்க. இந்த கம்பெனி வந்து ரொம்ப லாங் டெர்ம்ல இருக்காங்க. இவங்களுக்கும் வந்து நெறையா ஷோரூம் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து அ அ அ ரொம்ப வருஷமா இந்த இண்டஸ்ட்ரில இருக்காங்க. அவங்களும் வந்து நல்ல அ இயர் ஆன் இயர் குரோத் குடுத்துட்டு இருக்க கம்பெனியா தான் இருக்காங்க. இவங்க எவ்வளோ அ லாஸ்ட் இயர் குரோத் குடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். சென்கோ கோல்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அ போன வருடம் மட்டும் வந்து 200%க்கு மேல குரோத் குடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ரிட்டர்ன் ஆக்சுவலா. ஸோ இதே மாரி 200% வருஷம் வருஷம் குடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது. பட் வந்து போன வருஷம் நல்ல குரோத் குடுத்துருக்காங்க. அடுத்தது இதே மாரி இண்டஸ்ட்ரியில இருக்கிற கம்பெனி வந்து தங்கமயில் ஜுவல்லர்ஸ்.
இவங்க வந்து ஒரு 50 பிளஸ் ஷோரூம் வந்து சவுத் இந்தியால வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல. அதே மாரி இவங்களோட அ சந்தை மதிப்பு வந்து 5,873 கோடி இருக்கு. நிகர லாபமா 121 கோடி குடுத்துருக்காங்க. இவங்களோட ரிட்டர்ன பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 68% குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பர்ப்பஸ்க்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுனா, நீங்க உங்களோட அ இத ரிசர்ச் பண்ணி யாராவது செபி ரிஜிஸ்டர்டு அட்வைசர்ட்ட கேட்டுட்டு, இந்த மாரி கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நீங்க கேட்டுட்டு, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கங்க. தேங்க் யூ ஆல்.